ஹாய் ஹாமீஸ், நான் உங்கள் டாக். எனக்கு ஃபஸ்ட் வரைக்கும் இவ்வளோ கமெண்ட்ஸ், இவ்வளோ லைக்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பேபிஸ். லவ் யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு. நாங்கள் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம ஸ்டோரியில் அப்படியே கதையை கண்டினியூ பண்ணிக்கலாம். இது டேக்கப் ரியல் ஸ்டோரி தான். வாத்தி கம்மி. அங்கே ஒரு பர்சன் வர எல்லார் ஸ்டூடெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணி, இன்றைக்கி ஏன் காலேஜ் லேட், ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். நம்ம ஜேகேவும் ஜிமினாவும் படித்த அதே காலேஜில் பிடி சாராக இருப்பாங்க. அப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் உள்ளே வராங்க. அப்போது ஜேகே அவங்கள பார்த்து, ஏய் இங்கே வா, இத்தனை பேர் நிற்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? உன் பேர் என்ன? கின்தயாங். கின்தயாங்கா? சரி, ஓகே. ஏன் இன்னைக்கு லேட்? நான் இன்றைக்கி தான் சார் ஃபஸ்ட் டே காலேஜ்னா லேட்டாக வருவியா? ஓ, கிரவுண்டு 5 ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போ. அப்போ ஜிமினா தான் நம்ம ஜேகேவை பார்த்து, டேய் இன்றைக்கி தாண்டா ஃபஸ்ட் டே வந்திருக்கான், ஏன் இப்படி பண்ணுற? ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஏய் சொன்னது புரியலையா? போ, காலேஜை சுற்றி 5 ரவுண்டு ஓடிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போ. அதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு நீ கிளாஸ்க்கு போ, ஓகேவா? அப்படின்னு ஜேகே டேவை பார்த்து கோவமாக சொல்கிறாரு. அப்போ டே தான் சரி அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே அந்த காலேஜை சுற்றி ஓடிட்டு நம்ம ஜேகே வந்து, என்ன போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன். இப்போ கிளாஸ்க்கு போகலாமா சார்? போகலாம், போ. என்ன பார்க்குறேன், போடா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டே தான் நம்ம ஜேகேவை பார்த்து முறைச்சிக்கிட்டே கிளாஸ்க்கு போகிறாரு. அவருடைய கிளாஸ்க்குள்ளே போன உடனே அங்கே ஒரு பர்சன், ஏய் டே நீ இதே காலேஜ் தானா? ஹாய் சுகா. அப்பாடா, நான் பயந்துக்கிட்டே இருந்தேன்டா, யாரடா இங்கே நம்மளுக்கு தெரியும், நம்ம தெரியாமல் யாரையாவது மாட்டிப்போமோ அப்படின்னு யோசித்தேன். பரவாயில்ல. ஆமாம், ஏன்டா அந்த காலேஜை விட்டு இங்கே வந்துட்டேன்? அங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம், ஸோ நான் அந்த காலேஜை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டேன். வந்த அன்றைக்கி ஒருத்தவன் டென்ஷன் படுத்திட்டான்டா. யார்? இதோ அந்த பிடி தான். டேய் அவர் கொஞ்சம் ரகடுடா, பார்த்து அவர்கிட்ட இருந்துக்கோ. அவர் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பார். யா தெரியுது. ஃபஸ்ட் டேவே என்னை வச்சு செஞ்சுட்டான். போகிறதுக்குள்ளே அவனை ஏதாவது பண்ணுறனா இல்லையான்னு பாரு. டே இதெல்லாம் வேண்டாம், வீடு பார்த்துக்கலாம். சரிடா. அப்புறம் நீ எப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ண? நான் ஜாயின் பண்ணி 1 இயர் செகண்ட் இயர்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டேன்டா. அப்பாவுக்கு தான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சுல, ஸோ நான் இங்கே வந்து மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுகா தான் டேக்கிட்டே இன்ட்ரோ ஆகிக்கிறது. இன்ட்ரோ ஆகி ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால அப்படியே கிளாஸும் ஸ்கிப் ஆகுது. அப்போது டே கிரவுண்டில் இருந்துக்கிட்டு, டேய் இங்கே தானே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம பிடி போய் பார்க்கணுண்டா. டே அதுவும் சரிதான், அவனை மறுபடியும் போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கோவமாக வந்து தூக்கி வச்சுக்கிட்டே போகிறாரு. அப்போ ஜிமினா தான் நம்ம சுகாவை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து, ஏய் பூனைக்குட்டி, தோப்பா ஜிமினா, பூனைக்குட்டின்னு சொல்லாத, எனக்கு கோவமாக வருது. ஐயோ என் பூனைக்குட்டி, சரி என்ன இந்த பக்கம்? இல்லை, இவன் என் ஃப்ரெண்டுகிட்டே ஃபுட்பாலில் சேரணும்னு சொன்னான், அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு என்ன, தாராளமாக சேர்ந்தா போச்சு. உன் பேர் கிம்தயாங் தானே சொன்னான்? ஆமாம், என் பேர் கிம்தயாங். சரி வா, ஜேகே கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அவன் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கிட்ட தான் இட்டுட்டு போனோடே அவங்க ஜேகே பார்த்துட்டு, இவன் காலையில் கிரவுண்டு சுற்றி 5 ரவுண்டு ஓடினவன் தானே? ஹலோ சார், எனக்கு பேர் இருக்குது, ஓகேவா? சரி சொல்லு, எல்லார் பேரும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியமான ஆளெலாம் கிடையாது. உன் பேர் என்ன? என் பேர் கிம்தயாங். எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு? ஓகே கிம்தயாங், நீங்கள் போங்க. ஜிமினா, இவனை உன் டீமில் சேர்த்துக்கிறியா என் டீமில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே ஜிமினாவை பார்த்து கேட்கும்போது, ஜிமினா மச்சான் உன் டீம்லேயே சேர்த்துக்கடா அப்படின்னு ஜிமினா சொல்லுவோம். டே உடனே ஜேகேவை பார்த்து, சார் நான் உங்கள் டீமில் இருந்துக்கிறேன், அவர் டீமுக்கு நான் போகலை அப்படின்னு சொல்லி கோமா ஜிமினாவோட டீமுக்கு போயிடுறாரு. அப்போ அங்கே விளாட்ற டேவை பார்த்துக்கிட்டே ஜேகே இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டூடெண்ட்லாம் பார்த்து, டேய் எல்லாம் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட் மந்த்து ஞாபகம் இருக்குல்ல, பார்த்துக்கோங்க. யாராவது லீவ் போடுறது, இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி சுற்றுறது, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், சிக் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி ஹாஸ்டல் ரூமில் இருக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது, புரியுதா? எனக்கு ரூல்ஸ் படி தான் எல்லாமே நடக்கணும்
அப்படின்னு ஜேகே அவர் டீம் பசங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், நெக்ஸ்ட் மந்த் என்ன ஜிமினா, நெக்ஸ்ட் மந்த்து இன்னொரு காலேஜுக்கும் நம்மளுக்கும் காம்படிஷன் இருக்குட்டே, ஸோ அதான் தீவிரமாக ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. நான் அதில் ஜாயின் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்று ஜேகே ஜிமினா பார்த்து, புதுசாக வந்து ஜாயின் பண்ணவங்களாம் நம்ம சேர்த்துக்க முடியாது, ஆல்ரெடி பழைய பசங்களே சொதப்புறாங்க தெரியலையா? சார் வேணா ஒரு மேட்ச் வச்சுக்கலாம், அந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணிட்டா என்னை அந்த டீமில் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து கேட்கவும், இதுவும் நல்லா தானே இருக்குது ஜேகே, இந்த மாதிரி பண்ணிடலாமா? சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டேவை ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க. அவங்க டீமுக்குள்ளாரையே விளாண்டுட்ருக்காரு. அப்போது ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை டே என்ன பண்ணுறாரு, அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாலை கொடுக்காம அவர் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோல் அடித்து அந்த மேட்ச்சை வின் பண்ணுறாரு. உடனே ஜெயிக்க முறைச்சிட்டு, ஸ்போர்ட்ஸுன்றது எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது தான் சரியா, நீ மட்டும் விளையாடுறது கிடையாது, இங்கே நீ மட்டும் தனியாக விளையாண்டுருக்க புரியுதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டவுடனே நம்ம டே தான் கோவமாக இங்கேருந்து பாலை போட்டு, ஜெயிச்சதுக்கு ஒரு விஷ் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் திட்டாமையாவது இருந்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஜேகே தான் அங்கே இருக்கிற பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதாவது என்னென்னா காலேஜ் முடிஞ்சிருச்சுடா, எல்லாருக்கும் ப்ராக்டிக்ஸ் போய் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜ் விட்டு போயிட்டாங்க. வாட்ச்மேனும் ரவுண்ட்ஸ் போயிட்டார். அப்போ ஜேகே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து திங்ஸ் எல்லாம் தூக்கி அவரோட பிடி ரூமில் கொண்டு போய் வைக்கிறாரு. அப்போ அங்கே யாரோ குளிக்கிற சவுண்டு கேட்கவும், ஜேகே என்ன இந்த டைமில் யார் இங்கே குளிக்கிறது, ஹலோ யார் உள்ளார யார் குளிச்சிட்ருக்கீங்க? அப்போது டே தான் கதவை ஓப்பன் பண்ணி, நானா சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்க, குளிக்க கூட கூடாதா? குளிக்கலாம்ப்பா, தப்பு கிடையாது, டைம் ஆகுது, சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அது எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே தான் கோவமாக வெளில வராரு. அது எப்படின்னா குளிச்சுட்டு டவல் மட்டும் இடுப்பில் கட்டிக்கிட்டு மேலே ட்ரெஸ் போடல, சொட்டாகுது அவருக்கு, மேலே ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அப்போ ஜேகே அப்படியே பார்த்து கல் பண்ணுறாரு. என்ன சார் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் சார் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கல. என்ன ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்லையே, எனக்கு ரூல்ஸ் படி நடக்கணும் அவ்வளவுதான், அதை விட்டுட்டு ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக யாராவது நடந்தால் எனக்கு கோபம் வரும், அதனால தான் நான் பண்ணுறேன். ஒரு சாரை என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணுறேன், உன் கண்ணுக்கு அதுக்கு தப்பாக தெரிஞ்சால் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜேகேக்கும் டேவுக்கும் அந்த இடத்துல சின்னதாக கொஞ்சம் சண்டை வந்துடுது. அப்போது நம்ம டே தான், இப்போ சார் உங்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனை, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே போக்கல. ஜேகே டக்குன்னு திரும்பவும் டே விழுகிற மாதிரி போயிடுறாரு. டேவை டவலோட பிடிச்சி இழுக்கவும் அந்த இடத்துல தெரியாமல் 2 பேரும் லிப்பும் டச் ஆகி கிஸ் ஆகிடுது. ஐயோ என் ஃபஸ்ட்டு கேஸ் போச்சு அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஜேகேவை தள்ளி விட்டுறாரு. ஆம்பளை இறந்தா இந்த இதெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க, என்கிட்ட கட்டாதீங்க அப்படின்னு தேதா கோவமாக ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டு திட்டிட்டு போயிடுறாரு. இப்போ என்ன நடந்துச்சு, கீழே விழுந்தவனை பிடிக்க போனேன், அது தெரியாமல் லிப்பில் பட்டதுக்காக என்னை இப்படி திட்டிட்டு போகிறான் அப்படின்னு ஜேகே தான் யோசிக்கிறாரு. உடனே ஜிமினா டக்குன்னு உள்ள வந்து, ஜேகே எதுக்கடா கீழே விழுந்து கிடக்குற? ஒன்றும் இல்லைடா, அவன் கீழே விழுந்து போனான், பிடிக்க போனேன், அப்போ ஒன்றும் இல்லைடா, என்னமோ நடக்குது, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆமாம் உன் ஆள் அதான் உன் பூனைக்குட்டி. ஜேகே என் ஆள் நான் மட்டும்தான் பூனைக்குட்டின்னு சொல்லுவேன், வேறு யாரும் சொல்லக்கூடாது புரியுதுல்ல? சரிடா கோச்சிக்காத, எங்கே சுகாவை விடுறதுக்கு போகலை, அவன் டே கூட போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான், 2 பேரையும் கொண்டு போய் நான் தான் விடுற மாதிரி இருக்கும், நானும் வரேன் வா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் பிக் பண்ணிட்டு தான் ஜேகேவும் சுகாவை கூட்டிகிட்டு போகிறான். சுகா கூட்டிகிட்டு போகல. சுகா என்ன சொல்கிறான், ஜேகே அண்ணா உங்களுக்கு ஏன் டேவை பார்த்தா கோபம் வருது? யார் சொன்னா எனக்கு டேவை பார்த்தா கோபம் வருதுன்னு? அவன் பண்ணுறது பிடிக்கல, ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக சொன்னேன், அதான் அவனுக்கு கோபம் வருது. இல்லைண்ணா டே ரொம்ப நல்லவன், ஆனால் எனக்கு எப்படின்னா அவனுக்கு பிடிச்சதை தான் அவன் பண்ணுவான், அவன் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு யோசிப்பான் அந்த மாதிரி. ஆனால் டேக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது தெரியுது, அவன் விளையாடுற ஸ்கில்லை வச்சே நல்லாவே அதை புரிஞ்சுது சுகா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்டல் வந்துருச்சு, 2 பேரும் போங்க. ஆக்சுவலாக ஜிமினாவும் டேவும் ஒரு பைக்கில் போயிட்டாங்க, சுகாவும் நம்ம ஜேகேவும் ஒரு பைக்கில் வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கவும் ஜேகே ஓகேப்பா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. அப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. டேவும் சுகாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க.
என்னடா ஒரு மாதிரியாகவே இருக்க, வந்ததுலேருந்து டென்ஷனாக இருக்க? என்ன? ஒன்றும் இல்லைடா, அந்த ஜேகே தான். ஜேகேவா? ஏன் சார் என்ன பண்ணார்? அவன் என்ன பண்ணலை. என்னதுடா? இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியுமா சுகா உனக்கு? என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி போய் படு. என்னமோ சொல்ல வர, ஆனால் மறைக்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுகா, உங்ககிட்ட மறைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? போய் படுப்போ அப்படின்னு சொல்லி 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. இங்கே நம்ம ஜேகேவை தான் கேட்டுறாங்க. ஜேகே, சொல்லு ஜிமினா. ஜேகே, நீ டேக்கிட்ட அப்படி இருக்கிறது கஷ்டமாக இருக்குடா. அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. என்னது? அவனை நான் கஷ்டப்படுத்துகிறேண்ணா? ஸ்டூடெண்ட் வந்துட்டா எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் தெரியுங்கள. இருந்தாலும் அவன்கிட்ட நீ ரொம்ப ஹாட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிற. அப்போல்லாம் இல்லை, நான் கூட அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரிடா ஜிம்னா உனக்கு தோணுது. அப்போல்லாம் இல்லைடா. இருந்தாலும் அவன் இன்றைக்கி தானே ஃபஸ்ட் டே வந்தான். ஃபஸ்ட் டே வந்தாலும் அவன் அந்த காலேஜை விட்டு இந்த காலேஜ் வந்திருக்கான். ஏன்னு தெரியும்ல? தெரிஞ்சுக்கே, அதனால தான் சொல்கிறேன், பார்த்துருந்துக்கோ. இதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம். ஜிமினா, மார்னிங் 4:30 ப்ராக்டிக்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து ஆஜராக சொல்லு. சரி ஜிகே, நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. ஏன் எங்கே போகிற? என்னடா பொண்ணுக்குட்டியை கூட்டிகிட்டு கொஞ்சம் இந்த லவ்வுக்குவெல்லாம் ப்ராக்டிஸ் முடிஞ்சு நம்மளுக்கு கப் ஜெயித்த பிறகு தான், புரியுதா? அதை விட்டுட்டு லவ்வெல்லாம் சுற்றிட்டுருக்காத. நீயே ஒழுங்கா இல்லைனா ஸ்டூடெண்ட் எப்போ ஒழுங்காக இருப்பாங்க? சரிடா, ப்ராக்டிக்ஸ்க்கே வரேன். இவன் லவ் பண்ண மாட்டான், லவ் பண்ணுறேன், எங்களையும் நிம்மதியாக இருக்க மாட்டான். என்னது? ஒன்றும் இல்லை ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் 4:30 தான் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ஜேகே அங்கே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஏண்டா உனக்கு தூக்கு தான் முக்கியமா? தூங்க தான் வரீங்கன்னா இதுக்கடா ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறீங்க? ஜெயிக்கணும், கப் வின் பண்ணணும்னு தோணாதா அப்படின்னு திட்டிகிட்ருக்கான். அப்படி உள்ளே என்ட்ரானோன்னு, சார் வாங்க மிஸ்டர் கிம் தயாங். சார் இல்லை சார், கொஞ்சம் உங்களுக்கு தான் ரூல்ஸ் போடுற மாதிரி தெரியுதே. அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டீங்க அப்படின்னு. சார் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறான் நம்ம ஜேகே தான். போ கிரவுண்டை திரும்பியும் போய் சுற்றிட்டு வா, எனக்கு ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் தெரியும்லட்டே அப்படின்னு சொல்லி ஜேகே தான் பேசிகிட்டு இருக்கான். எப்போ பாரு என்ன பார்த்தா மட்டும் இவனுக்கு என்ன தோணுதோ தெரியல, இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு திட்டிகிட்டே கிரவுண்டை சுற்ற போயிடுறான். ஜேகே பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுமா போயிட்டுருக்கு. அப்போ டே தான் ஜேகேவை பார்த்து, ஏன் சார் எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிகிட்ருக்கீங்க, எனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, நீ என்னைக்காவது ரூல்ஸ் படி நடந்திருக்கியா? டே எப்பயுமே லேட்டாக தான் வர, என்னைக்காவது ஒரு நாள் நீ சீக்கிரமாக வந்திருக்கியா? சார் நான் காலேஜில் கிளாஸும் அட்டன் பண்ணுறேன், ப்ராக்டிஸும் பண்ணுறேன், உடம்பு ரொம்ப டயர்டாகுது சார். அப்போ நான் மேட்சை விட்டு நீ நின்றுடு, நான் வேறு யாரையாவது வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே கோபப்படுவோம். இல்லை சார் நானே விளையாடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ சுகா தான், ஏன்டா எப்போ பார்த்தாலும் நம்ம ஜேகே சாரை நீ முறைச்சிக்கிட்டே இருக்க? நான் எங்கடா முறைக்கிறேன், எப்போ பாரு அவன் தான் என்னை பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்டா. ஆமாம் நீ என் கூட தானே வர, நீ மட்டும் எப்போ சீக்கிரம் வந்துடுற அப்படின்ட்டு கேட்கவும், என்ன ஜிமின் சார் பிக் பண்ணிக்கிறாருடா அப்படின்னு சுகா சொல்லுவோம். ஆமாம் அப்படியே பல்ல காட்டு, போகலாம் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த சொட்டையும் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறான். சோட்டே அதெல்லாம் கொடுக்க மாட்டான், வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவா தான் டேவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது, அந்த மேட்ச்க்கான டேவும் வருது. அவங்க ஆப்போசிட் டீம் கூட டே ரொம்ப சூப்பராக விளாண்டுட்ருக்காரு. அப்போ அங்கே இருக்க பையன் தான் நம்ம டேவை திடீர்னு பிடிச்சி தள்ளி விட்டுறான், காலில் இன்ஜுரி ஆகிடுது. நம்ம ஜிமினா தான் அங்கேருந்து நம்ம டேவை எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறது. நம்ம ஜேகே கிட்ட ஒரு பேட்ச் இருக்கும், யாராவது அடிபட்டுட்டாங்கன்னா சப்ஜெக்டாக இறங்கி விளாட்ற மாதிரி அவருக்கு ஆல்ரெடி பேட்ச் ஒன்று அலர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் டேக்கு பதிலாக நம்ம ஜேகே தான் போய் விளாண்டுட்ருக்காரு. ஜேகே நீ போய் விளாடு, நான் டேவை பார்த்துக்கிறேன். சுகா நெக்ஸ்ட் மேட்ச் நம்மளது தான் தெரியும்ல? தெரியும் ஜிமினா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ டேவை பாரு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு டேவை தான் கூட்டிகிட்டு நம்ம ஜிமினா போயிடுறாரு. ஜேகே உள்ளே இறங்கி விளாண்டுட்டு அந்த பையனை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாரு. மேட்சும் வின் பண்ணிடுறாரு. இன்னொரு தடவை டே மேலே நீ கையை வச்ச கையை உடைச்சிருவேன் தெரியும்ல?
நான் யார் எப்படி இருந்தேன்னு. சார் நான் வேணும்னே செய்யலை சார். நீ எப்படி பண்ணணுன்னு ஆரம்பத்துலேருந்து உன்னை பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். என்ன தேவை அங்கே தடை வருதும் இங்கே தடை வருதும், என்னடா என்ன? சார் நான் அப்போல்லாம் எதுவும் பண்ணலைங்க. ஏய் ஸ்கை, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். விசாரித்து தான் உன்னை மேட்ச்சுக்கு ஆப்போசிட் டீம்லேயே போட சொன்னது, புரியுதா? இன்னொரு தடவை டேக் பக்கம் நீ வந்த உன்னை என்ன செய்வான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கே தான் மிரட்டி விடுறாரு ஸ்கையை. இல்லை சார் நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கையை அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இந்த பக்கம் சுகாவும் ஜிம்மினோட டீமில் இருந்து விளாண்டு மேட்சை வின் பண்ணிடுறான். 2 பேருமே ட்ராஃபி அடிச்சிடுறாங்க. அப்போ ஜேகே தான் ஃபஸ்ட்டு ட்ராஃபி வின் பண்ணதுனால அவருக்கு கொஞ்சம் பெருசாக கொடுப்பாங்க. நம்ம சுகா குட்டியோண்டு கையில் வச்சுட்டு நம்ம ஜேகே கையில் இருக்க ட்ராஃபியும் அவர் கையில் இருக்க ட்ராஃபியும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜிம்மினா பக்கத்துலேருந்து, ஏ சுகா என்னடா பார்க்குற, அவனுக்கு மட்டும் அவ்வளோ பெருசு, எனக்கு மட்டும் அருணாக்குடி சைஸா? என்னதே ட்ராஃபியை சொன்னேன் சார். ட்ராஃபியா? ஜிம்மினா சுகா சொல்கிறத பார்த்து சிரிச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ ஜேகே சுகாவை பார்த்து, சுகா டேவோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறியா? ஏன் சார்? இல்லை அந்த பேருக்கு காலில் அடிபட்டுருக்கு, ஸோ கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்கட்டும், நீ உன்னோட திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துடு. 2 பேரும் இங்கே என்னோடய ரூம்லேருந்தே நீங்கள் காலேஜ் போங்க, அவனுக்கு கால் சரி வர வரையும் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிக்கே சொல்லுவோம். ஜிம்மினா தான் ஷாக்காக சிக்கையை பார்த்து, என்னடா கூட இருந்த வரையும் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்ருந்த? இல்லைடா நான் தான் இருந்தாலும் நமக்காக விளாண்டு தானே அவன் கால் அடிபட்டுருச்சு, அதனால் அவங்க 2 பேரும் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜிம்மினாவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் டேவோட திங்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜேகே தான் அங்கேருந்து நம்ம டேவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு ரூமுக்கு. வெளியே வந்து 2 பேரும் அப்படியே அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மினாவும் சிவாவும் அங்கே வந்து டேவோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஹாஸ்டல்லேருந்து. டேய் பார்த்து சுகா எதையாவது காலில் போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து கதவை திறக்காந்து பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம டேவும் ஜெக்கேவும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. மச்சான் அப்படின்னு குரல் கொடுக்கவும் ஜேகே தான் டக்குன்னு தள்ளிட்டு வந்துடுறாரு. வா ஜிம்மினா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஜிம்மினா கேட்கும். ஒன்றும் இல்லைடா, அவனோட திங்ஸ்லாம் கொண்டு போய் ரூமில் வை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகே தான் டேக்காக சமைக்கிறதுக்கு கிச்சன் போயிடுறாரு. நம்ம சுகர் அங்கேருந்து வந்து நம்ம டேப் உட்காந்துட்டு உரசிக்கிட்டே இருக்காரு. ஏன்டா இப்படி உரசிக்கிட்டே உட்காந்துருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஏடா காலேஜில் பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இங்கே பார்த்தா வேற மாதிரி இருக்கீங்க, என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுமார். நம்ம ஜேகே சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு, சாப்பாடு ரெடி எல்லோரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. சார் நான் கூட உங்களை காலேஜில் பார்த்துட்டு நீங்கள் சரியான ரகடு அப்படிலாம் நினச்சேன், நீங்கள் என்ன சார் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க? அது காலேஜுப்பா, அவங்க போட்ட ரூல்ஸ் படி தானே இருக்க முடியும், இங்கே அப்படி இல்லை சுகா, நீ சாப்பிடு அப்படின்னு ஜெக்க சொல்கிறாரு. நம்ம ஜிம்மினா தான், மச்சான் உள்ள என்னமோ பண்ணீங்களே, என்னடா நடந்துச்சு? கம்முன்னு சாப்பிடு ஜிம்மினா. அது என்னடா சுகர்கிட்ட மட்டும் நல்லா பேசுகிற, என்ன மட்டும் விரட்டுற ஜிம்மினா அப்படின்னும். நானும் ஒன்றும் இப்படி எடுத்துரு வாய்ஸை அப்படின்னு ஜிம்மினா குழம்பிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம டே ஜெக்கையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பாடு சாப்பிட முடிஞ்சோடனே நம்ம டேவும் சுகாவும் உட்காந்துருக்காங்க. நம்ம சுகா டேவை டே டே அப்படின்னு சுரண்டிக்கிட்டே இருக்கான். என்னடா எதுக்கடா இப்படி நெளிஞ்சிக்கிட்டு சுரண்டிக்கிட்டும் இருக்க, என்னடா அவனுக்கு? என்னடா காலேஜில் பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே சுற்றிட்டு இருந்தீங்க, இங்கே வந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கீங்க. நீ அவரை பார்த்து சிரிக்கிறது, உனக்காக அவர் சமைக்க போகிறது, அப்புறம் அதை விட எங்களுக்கு எல்லாம் பெரிய ஷாக்கு, கதவு திறந்தாலும் 2 பேரும் ஹக் பண்ணிங்க பாரு, அதுதான் உனக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும். இல்லைடா என்ன நடக்குது அப்படின்னு விருப்பம் இருந்தால் சொல்லு, இல்லைன்னா வேண்டாம், இல்லைன்னா மட்டும் நீ என்னை விட்டுருவியா? அதான் விருப்பம் இருந்தால் சொல்லிட்டேனே அப்படின்னு சுகா தான் சொல்கிறாரு. ஒன்று ஏன் ஜிம்மின் சார் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையோ? ஜிம்மினா? அப்போ ஜிம்மினாவுக்கு எல்லாம் தெரியுமா? டே ஜிம்மினா அப்படின்னு குரல் கொடுக்கும். இல்லை பொண்ணுக்குட்டி, இந்த வெளில போகிற வேலை இருக்குது, நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜிம்மினா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குண்ணா, நம்ம டேவும் ஜேகேன்னா அத்தை பசங்க. ஜேகே டேக்கு மாமா வேணும்
அவங்க 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணியிருப்பாங்க. பட்டு அவன் ஜேகே அங்கே சாராக இருக்கிறதுனால ஓவராக ஃப்ரீடம் எடுத்துகிட்டு அவ்வளோவா எதுலையும் கவனம் செலுத்தாமல் விளையாட்டுத்தனமாகவே சுற்றிட்டு இருந்திருப்பாரு. இதை பார்த்து டென்ஷனான ஜேகே தான், நான் இங்கே இருந்தால் நீ சரிப்பட்டு வர மாட்டேன், ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன், நீ எப்போ எல்லாத்துலேயும் வின் பண்ணுறியோ அப்போ நான் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை விட்டுட்டு அந்த காலேஜிலேருந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். இதை பார்த்துட்டு தான் நம்ம டேவும் நல்லா ஸ்போர்ட்ஸில் விளாண்டுட்டு மாமாவை பார்க்கணுமேன்றதுக்காக அந்த காலேஜ்லேருந்து இந்த காலேஜுக்கு குவைட் பண்ணிட்டு வந்திருப்பார். இதை சுகா கிட்ட வந்து சொல்லுவோம், அப்போ நீங்கள் 2 பேரும் ஏன்டா அப்படி காலேஜில் சண்டை போட்டுட்ருக்கீங்க, அவன் எப்பயுமே அப்படி தான்டா ரூல்ஸ்ன்னு போட்டு என்னை சாவடிப்பான், இங்கே வந்தால் தெரிஞ்சிருப்பான்னு பார்த்தா இங்கேயும் அதே வேலையை பார்த்தான் சுகா, நீ ரொம்ப பாவன்ட்டே அப்படின்னு சொல்லி சுகா தான் நம்ம டேவை பார்த்து சிரிக்கிறாரு. டேவும் மூஞ்சி பாப் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்படி டேவும் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவோட காலம் ஓரளவுக்கு சரியாயிடுது. எல்லாரும் உட்காந்து ஒரு நாள் கேம் ப்ளே பண்ணும்போது நம்ம சுகா தான் இங்கே இருந்த அந்த ஜிம்மினா சொல்ல பூனைக்குட்டி, என்ன பூனைக்குட்டி சொல்லாத, சரி சொல்லு, என்ன ஆச்சு, என்ன வேணும், எதுக்கு இப்படி உட்காந்துருக்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வாங்க எல்லாரும் வெளியில் போயிட்டு வரலாம். அப்போ டேவும் எனக்கும் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, எங்கேயாவது அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு ஜிகே, மழை வர மாதிரி இருக்குது, இந்த டைமில் எதுக்கு இப்போ வெளியில் போகணும்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ தானே கால் சரியாக இருக்குது, பரவாயில்ல எனக்கு வெளியில் போகணும், கூட்டிகிட்டு போகவே மாட்டியா அப்படின்ட்டு கேட்கவும், சொன்னால் நீ கேட்கவா போகிற, வா போகலாம் அப்படின்னு 4 பேரும் போகிறாங்க. மூவிக்கு தான் போகிறாங்க. மூவிக்கு போகல, அங்கே படம் நல்லா போயிட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்தா ஒரே சவுண்டு, என்னன்னு பார்த்தா நம்ம ஜிம்மினா சுகா வந்து ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே நம்ம டே திரும்பி பார்க்கறதுக்குள்ளே டேவோட மூஞ்சி அவரோட ஃபேஸை பார்த்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறாரு. அதாவது 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஜெனி என்னாச்சு, ஏன் அப்படி வச்சுக்கிறான்னு, ஒன்றும் இல்லை, நீ டே பாரு, என்ன பாரு, நீ என்ன மூவி பக்கம் வந்துருக்கு, என்ன பாருடா அப்படின்னு டேவை பிடிச்சி இருக்கோம். இந்த மூவி பக்கம் விடுமாம்மா, நான் வந்து மூவி கூப்பிட்டேன், நான் மூவி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஜேகேவோட ஷோல்டரில் அப்படியே படுத்துட்டு மூவி பார்த்துட்ருக்காரு. பார்த்தா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா முன்னாடி இருக்க சீட்டில் ஒரு கப்பு 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டே ஒரு மாதிரி கல்ப் பண்ணி நம்ம ஜேகேவோட ஃபேஸை பார்க்குறாரு. ஜேகே பார்த்தா மூவி பார்க்காம நம்ம டேவோட மூஞ்சை பார்த்துட்ருக்காரு. பார்த்த வேகம்தான் ஜேகே நம்ம டேவை எடுத்து வச்சு கிஸ் பண்ணுறாங்க. அப்போ டே தான், விடுங்க மாமா விடுங்க, சின்ன இருக்கும் சூப்பராக இருக்கும், விடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போது ஜேகே தான் நம்மகிட்டே இதெல்லாம் விட்டால் சரி வராது, பார்க்கலாமா இங்கே வான்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஜேகே தான் சொல்லி கொடுக்குறோம். நம்மகிட்டே வந்து நடிப்பறாரு. அப்போ சுகா அவங்க பார்த்துட்டு, இந்த பண்ணி இந்த கரடியை கூட்டிகிட்டு எங்கேயோ போகுதே, நம்ம அவங்க எங்கே போனால் என்ன, நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம் வா அப்படின்னு ஜிம்மினா சுகாவை எடுத்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி அவங்க 2 பேரும், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாத, ஸ்லோவாக போ, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற, உனக்கு இங்கே என்னோட அவசரம் தெரிய போகுது, கம்மனு வாடா அப்படின்னு ஜிகே தான் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறாரு. மழை வேறு ஒரு பக்கம் சோறு அடிச்சுட்டு இருக்கு. இப்படி 2 பேரும் ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது நம்ம ஜிகே தான் டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஆமாம் வேணாம், என்ன அப்படி பார்க்காத, எனக்கு வேணும், இல்லை வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது நீ பார்க்குறத பார்த்தா, என்ன பயமாக இருக்குது, ஆமாம் வேணாம், கிட்ட வராத, கிட்ட வருவேன், கிட்ட வராத வருவேன், எனக்கு வேணும். முன்னும் பின்னும் தொட முத்திரைகளிட மேனி மெல்ல துடிக்கின்றதே, முத்தமேனும் சிறு புத்தகத்தில்
என்றும் உன் வாசலுக்கு வரும் நீலாயம் இனிமேல் இங்கே என் கும்பிரைக்கு ஏகம் தீர்ந்திடும் கண் தூங்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை நீ தூது